இது RxJSக்கான கோர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க RxJS பற்றி வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் இது ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதான ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆஃப் RxJS. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம RxJSனால் என்னென்னு பார்ப்போம். ஸோ RxJSனால் அது ஒரு லைப்ரரி, JavaScript லைப்ரரி தான் சொல்லுவோம். ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா ரியாக்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் JavaScript. அப்படின்னா அப்சர்வபிளை நம்ம JavaScript என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் RxJS யூஸ் பண்ணி. அதுதான் RxJS. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சிம்பிளாக RxJSனால் என்ன அப்படின்னா அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ தெரியல அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு அசிங்க்ரனஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் கால் பேக்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் அப்கமிங் வீடியோஸில் தான் இன்னும் கிளியராக நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா RxJS அப்படின்றது asynchronous functions, callback functions, that means event based functions, data streams, இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், RxJS யூஸ் பண்ணுறோம். ஏன் RxJS? அதை நார்மலாகவே நம்ம பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா RxJS மூலமாக நம்மளால் அந்த விஷயத்தை ஈஸியராகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் கொடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா தட் மீன்ஸ் ஒரே API சர்வீஸில் நம்மளால் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அரேவை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏற்ற வேல்யூஸ் மாதிரி ஒரு புது அரேவாக நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது RxJS யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ RxJSனால் சிம்பிளாக இது தான் நம்ம அசிங்க்ரனஸ் கால்பேக்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் RxJS யூஸ் பண்ணுறோம். ஸோ RxJSல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்சர்வபிள். அதுக்கப்புறம் என்ன, அப்சர்வர். அதுக்கப்புறம் என்னது, சப்ஸ்கிரைப், அன்சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் அப்சர்வர். இது மூணுத்துக்குமே ரூல் அதிகம். சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் இது மூணுமே என்ன ஆகும்னா இன்வோக் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு தியரியாக இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டேன். நம்ம போய் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் என்னால் RxJSஐ இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் உங்களுக்கும் புரியும், அண்டர்ஸ்டாண்டபிளும் ஆகும். ஸோ இதில் நம்ம வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்சர்வபிள் பற்றி, அதுக்கப்புறம் RxJS பற்றி, அதுக்கப்புறம் அப்சர்வர் பற்றி, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தனித்தனியாக நான் வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களுக்கு இன்னுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதுக்கு தான் RxJS அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எதுக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம போய் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்சர்வபிள்னால் என்ன அப்படின்னா தொடக்கம் அது தான், முடிவும் அது தான். அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் அரேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்வோக்கபிள் பண்ணுறது அது தான், அதுக்கான ரெஸ்பான்ஸை கெட் பண்ணுறதும் அது தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட்டில் நான் ஒரு அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்டர்வல் கொடுக்குறேன். இந்த இன்டர்வலில் நான் ஒரு 1000 கொடுக்குறேன். அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு இது என்ன ஆகணும் அப்படின்னா கால் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பைப் கொடுக்குறேன். ஸோ பைப்புன்றது நம்ம RxJSல யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த பைப்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டேக்குன்றது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் RxJSல. டேக் 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பைப் கொடுக்கல அப்படின்னா இது என்ன ஆகும், ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கால் ஆகிட்டே இருந்திருக்கும், ஸ்டாப்பே ஆகிருக்காது. அது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்கு தான் நான் டேக் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இன்டர்வல் 1000 அப்படின்னு எமிட் ஆகிறதும் அப்சர்வபிள் தான். இங்கே டேக் 5ன்னு நான் கொடுத்து அந்த 5 வரைக்கும் அது லோட் ஆனால் போதும்னு சொல்கிறதும் அப்சர்வபிள் தான். புரிஞ்சா? இதுவும் உங்களுக்கு அப்சர்வபிள் தான், இதுவும் உங்களுக்கு அப்சர்வபிள் தான். ஸோ இப்போ பார்த்து ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ரன் ஆகாது, எதுவுமே நம்மளுக்கு கன்சோலில் போட முடியாது. ஸோ இதை இன்வோக் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன தேவை, சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்,
ஸோ என்ன சப்ஸ்கிரைபர் போடலாம். ஸோ நம்ம அதே மாதிரி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி நான் சும்மா சப்புன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்சர்வபிளை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். எப்படி .subscribe. இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ அப்சர்வபிள்னால் என்ன, சப்ஸ்கிரைப்னால் என்ன. இப்போ இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது 5 டைம் சுற்றும் இல்லையா, அந்த 5 டைமோட வேல்யூஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், கேட்ச் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு கன்சால் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அப்சர்வபிள். இந்த அப்சர்வபிளில் நான் என்ன பண்ணுறேன், இன்டர்வெல்லாம் அப்சர்வபிளை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு சுற்றணும், ஆனால் 5 டைம் தான் சுற்றணும்னு அதை ஸ்டாப்பும் பண்ணுறேன். ஸோ இதுதான் அப்சர்வபிள். அந்த அப்சர்வபிளை இப்போ நான் வந்து ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, எனக்கு சப்ஸ்கிரைப் தேவை. ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, அப்சர்வபிளை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இப்போ எப்படி நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அவங்க ஏதாவது அப்டேஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை அவங்களோட வீடியோஸ் புதுசு ஏதாவது போட்டாங்கன்னா உங்களுக்கு வரும். அதுதான் த சேம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு சர்வீஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதோட அப்டேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கும், இல்லைன்னா வராது. ஆனால் அந்த சர்வீஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இது அப்படியே இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும், நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்கும். இப்போது புரிஞ்சிச்சா? ஸோ இதுக்காக தான் RxJS நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸு, கால்பேக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல RxJSோட ஆப்ரேட்டர் அப்சர்வபிள் நம்மளுக்கு என்னப்படும், தேவைப்படும். இப்போது நம்ம இதை பார்த்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரௌசரில் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், 0 1 2 3 4 கரெக்டாக 5க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு ஃபர்தராக ரன் ஆகலை. ஸோ வந்து இதுதான் வந்து என்னது, டேக் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ அப்சர்வபிள் பண்ணியிருக்கோம் இன்டர்வல் யூஸ் பண்ணி. அப்சர்வபிள் என்ன பண்ணியிருக்கு, எமிட் பண்ணுது இன்டர்வலை. எமிட் எத்தனை டைம் ஆகணும், 5 டைம் தான் ஆகணும்னு அப்சர்வபிளே டிசைட் பண்ணுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இது ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் RxJSக்கு. நம்ம அப்சர்வபிள்னால் என்னென்னு தனியாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அப்சர்வர், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பற்றி நான் தனித்தனியாகவே வீடியோஸ் போடுறேன். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்சர்வபிள் பற்றி பார்ப்போம்.